தந்தையின் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு தெளிவான ஒரு புத்தகமாகும். அந்த ஒவ்வொரு பக்கத்தைக் கொண்டு பாடமாக எண்ணி பயனடைந்து கொள்ளுங்கள். தந்தைக்கு முன்பு என்றும் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குரலை உயர்த்தி பேசாதீர்கள். அவ்வாறு செய்தால் இறைவன் உங்களை தாழ்த்தி விடுவான். தந்தையின் கண்டிப்பை பொறுத்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள். அதனால் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு மரியாதை செய்வார்கள். தந்தை சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் பிறர் நமக்கு ஏதும் சொல்லும் நிலைமை வரக்கூடாது. தந்தைக்கு முன்பு பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அதனால் இறைவன் நம்மை மக்கள் பார்வைக்கு முன்பு உயர்ந்த கண்ணியம் அளிப்பான். தந்தை என்பவர் அனைவரையும் விட மிக சிறந்த முறையில் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர். நம்மை மிகவும் அழகாகவும் அன்பாகவும் கண்டிப்பான முறையில் நம்மை பாதுகாக்கக் கூடியவர் ஆவார். முகம் தெரியாத யாருக்கோ மரியாதை செய்கிறோம். ஆனால் உன்னை கொஞ்சி வளர்த்த தந்தைக்கு முன்பு மரியாதை செய்ய மறந்துவிடாதே. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விட வேண்டாம். தாய் தன் பிள்ளையை பத்திரமாக இருக்க வேண்டுமென்று மார்பில் அணைத்துக் கொள்வாள். ஆனால் தந்தைதான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று தன் தோளின் மேல் தூக்கி, நான் பார்க்காத உலகத்தை நீயும் பார் என்பவனே தந்தை. அவர் உன்னுடைய அருகில் இருக்கும்போது பயன்படுத்திக்கொள். தந்தையைப் போல் உண்மையான நண்பன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தந்தையை மதிக்காதவன் வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கும் செல்வது மிக மிக கடினம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு புரிந்து நடங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.